ஓம் மகாகாளியேஷுத்மஹே சம்சன் வாசினஜ தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர் பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வேணும், அரசியலில் பெரிய பதவி வேணும், நிறைய ப்ராப்பர்ட்டி வேணும், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து வேணும், நிறைய ஃபாரின் ட்ராவல் வேணும், நல்ல லக்ஷ்மி கடாட்சம் வேணும், ஆக மொத்தத்தில் பல கோடிகளுக்கு, பல நூறு கோடி, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபராகணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ட்ரை இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு, ஏக்கர் கணக்கில் ஒருவருக்கு நிலம் வாங்கணும், நிலம் இருக்கணும், நிலத்தை சேர்க்கணும், அந்த நில பிராப்தி நிறைய இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக செவ்வாய் மேட்டுக்கு போயிடணும். செவ்வாய் மேட்டில், கட்டைவெளி கீழே இருக்கிற செவ்வாய் மேட்டில் ஆயில் ரேக்கு பக்கத்தில் படத்தில் காட்டியவாறு முக்கோணம் போன்று ஒரு அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு 50 ஏக்கரை 100 ஏக்கரை நஞ்ச புஞ்சு நிலம் இருக்கும், பெரிய வீடு இருக்கும், நிறைய ஃப்ளாட்டு, கிரவுண்டு கிரங்கு நிறைய ஃப்ளாட் இருக்கும். ஸோ வீடு மனை சம்மந்தமாக, நிலவுலம் சம்மந்தமாக இந்த கீழ் செவ்வாய் மேட்டில் முக்கோணம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, அரசியலில் பெரிய போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக குருமேட்டுக்கு போயிடணும். விதிரேகையானது, அதாவது படத்தில் காட்டியுள்ளவாறு இந்த வெள்ளை கோடு போட்டிருக்கும் பாருங்கள், வெள்ளை மேலெலும்பு ரேகை. இது வந்து சுக்கிரமேட்டிலேருந்தோ, கீழ்ச்செவ்வாய்மேட்டிலேருந்தோ அல்லது சந்திரமேட்டிலேருந்தோ, அது எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கட்டும், கேது மேட்டிலேருந்தோ எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கட்டும், நீண்ட விதிரேகை எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஆரம்பித்து அது சனிமேட்டை நோக்கி போகாமல் ஸ்ட்ரைட்டாக குருமேட்டை நோக்கி போனால் அவங்க ராஜ்நிதி அப்படின்னக்கூடிய அரசியலில் பெரிய தலைவராவாங்க. ஆனால் இது வந்து இந்த ராஜ்நிதி அமைப்பு வந்து பணத்துக்கு உதவாது, இது வந்து தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இது பொருந்தும். ஏன்னா இப்போ அண்ணாமலையை வந்து தமிழ்நாடு அரசியல் தலைவர்ன்றாங்க பிஜேபியில். அவர்கிட்ட சொத்து இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் வாடகைக்கே வந்து அடுத்தவன்ட்டு கடன் வாங்கி தான் கட்டாராம். ஆனால் சில பேர் சின்ன சின்ன பொசிஷனில் வட்ட செயலாளர் பதவி தான் இருப்பாங்க. வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், தீனர், கிளை பகுதி உறுப்பினர்னுவாங்க. அவர்கிட்ட 50 கோடி 100 கோடி இருக்கும் சொத்து. தீனர் பகுதி செயலாளர், புரட்சியாக்கம் பகுதி செயலாளர், இவங்கெல்லாம் 50 கோடி 100 கோடி 500 கோடி அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அளவில் பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிறவங்க, தேசிய அளவில் பெரிய பெரிய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக சொத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, வீட்டு வாடகையை கடன் கொடுத்து தான் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. ஆக மொத்தத்தில் இந்த நீண்ட விதிரேகை ஆள்காட்டி விரல் ஜூபிட்டர் மவுண்ட்டில் குருமேட்டில் போய் நின்றுச்சுன்னா அவங்க சிறந்த தேசபக்தி உடையராகவும், சிறந்த அரசியல்வாதியாகவும், பொதுநலன் கருதி நிறைய போராட்டம் செல்பவர்களாகவும், அதாவது தனக்காக இல்லை, பொதுமக்களுக்காக எந்த போராட்டம்னாலும் முதல் ஆள் போய் நிற்பாங்க. மண்ணெண்ணெய் விலை கம்மி பண்ணு, டீசல் விலையை கம்மி பண்ணு, பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு மக்களுக்காக போராடுவாங்க. அவங்களுக்கு பர்சனலாக அதனால் எந்த லாபமும் இருக்காது, பொதுமக்களுக்காக ஏதோ ஒன்று போராடுறாங்க. ஸோ ஒரு நல்ல பொது சேவை தொண்டனா, அரசியல் தலைவனா, மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரபலமான பெரிய மனிதர் ஆகக்கூடிய அமைப்பு இந்த குருமேட்டை நோக்கி செல்லக்கூடிய இந்த விதிரேகை தருது அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ இதை வந்து நாம் சிறந்த அரசியல் அமைப்பு ரகை, பாலிட்டிக்ஸ் பதவி ரகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது, நடுவர்களுக்கும் சூரியர்களுக்கும் கீழே பிறை போன்ற ஒரு வடிவம் இருந்தால் அதை வந்து சுக்கிர வளையம்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர வளையம் இருந்தாவே டெஃபினட்டாக அவங்க ஏழையாக இருந்து நம்ம பார்த்ததே இல்லைங்க. சுக்கிர வளையம் இருந்தாவே அவங்க கோடீஸ்வரங்க தான். 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபாய் வச்சு 10 தயிர் சாதம் கட்டி விற்று அதை 1000 ஆக்கிடுவாங்க. அந்த 1000 வச்சு பிரியாணி கிண்டி 10,000 20,000 30,000 ஆக்கிடுவாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 1ஐ 10 ஆக்கக்கூடிய, 10ஐ 100 ஆக்கக்கூடிய அந்த மணிப்புலேட்டிங் பவர், மணி மேலாண்மை, நிதி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அது அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் தலை சிறந்து விளங்குவாங்க. 1ஐ 100 ஆக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் படைத்தவங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. முக்கியமாக ஒரு ரேகை, ஒருத்தவங்களுக்கு சொத்தில் பெரிய அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா, சில பேருக்குலாம் பூர்வீக சொத்து 100 ஏக்கர் இருந்தாலும் அது கேஸ் நடந்துகிட்ருக்கும். இவன் வாடகை வீட்டில் இருப்பான், சொந்த நிலம் இல்லாமல் மாத சம்பளம் 5,000 ரூபா சம்பளத்துக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டுருப்பான்.
என்னன்னு கேட்டால் தாத்தா சொத்து 150 ஏக்கரா, அது வந்து கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்வான். அடப்பாவி, 150 ஏக்கரை வச்சுக்கிட்டு நீ செக்யூரிட்டி வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் இது எது கிண்டலுக்காக சொல்ல, அமைப்புக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த மஞ்சள் ரகம் இருக்குது பாருங்கள், இது வந்து பூர்வ புண்ணிய ரகன்னுவாங்க. இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இவன் ஒன்றுமே பண்ண வேணாம். அசால்ட்டாக தாத்தா சொத்து, அப்பா சொத்து, ஒன்று விட்ட தாத்தா சொத்து, ஒன்று விட்ட பாட்டி சொத்துன்னு அசால்ட்டாக இவருக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர். ஏன்னா வாரிசே இருக்காது அந்த சொத்துக்கு, எல்லா சொத்தும் இவருக்கு வரும். இப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து அவங்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தாங்க. ஆனால் அந்த சொத்து எல்லாம் அவங்களுடைய அண்ணன் பசங்களுக்கு வந்து சேருது. எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்படாமல் பல கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது போல் மேல் சோயமேட்டிலேருந்து மஞ்சள் கலரில் சூரியமேட்டை நோக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். மோதிரவரில் நோக்கி ஒரு மஞ்சள் கலர் ரேகை மேலே போகுது பாருங்கள். இது வந்து மிக சிறப்பான பூர்வ புண்ணிய ரேகை. இது மாதிரி ரேகை இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வேல்யூபிளான அசட் இருக்கும். ஏதோ ஒரு புறநகரில் ஏதோ ஒரு விலையே போகாத ஒரு நடு காட்டுக்குள்ளார அப்படிலாம் கிடையாது. மெயின் சிட்டிக்குள்ளவே தீநகர், புருஷவாக்கம், வலசரவாக்கம், அடையாறு, இது மாதிரி மெயின் சிட்டிக்குள்ளவே நீங்கள் பெரிய அளவு வேல்யூபிளான ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, கிரவுண்டு வாங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் ப்ளூ கலரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஆயில் ரேகையிலேருந்து ஒரு மிகப்பெரிய பிரயாண ரேகை சந்திரமேட்டை நோக்கி போகுது. அதுமாதிரி சந்திரமேட்லேயும் ஃபிஷ் போன்று ஒரு ஏ போன்று ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அது பார்க்குறவங்களுடைய வியூ பொறுத்து. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் வந்து இதை ஃபிஷ் சிம்பிள் அப்படின்றோம். அதே வந்து ஃபாரினர்ஸ் சில கண்ட்ரியெல்லாம் வந்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இதை ஏ சிம்பிள், ஹச் சிம்பிள் அல்லது ஷார்க் சிம்பிள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தோணுதோ அது மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இது மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தால் ஆஸ்பீசியஸ் ஆனது, ரொம்ப ரொம்ப சுபத்துவமான அதிர்ஷ்டமானது, அதுதான் விஷயம். ஸோ சந்திரமேட்டில் எக்ஸ் குறி, அதாவது பெருகல் குறி இருந்தால் அது கொஞ்சம் பேடான அமைப்பு. அதுவே சந்திரமேட்டில் ஏ சிம்பிள், ஃபிஷ் சிம்பிள், ஏணி சிம்பிள், பிறகு போன்ற வடிவம், மிகப்பெரிய பிரயாணத்தை சொல்லக்கூடிய, வெளிநாடு செட்டில்மெண்ட்டை சொல்லக்கூடிய, அந்த பர்மனெண்ட் ரெசிடென்சின்னு வாங்குவாங்கள்ல வெளிநாட்டில் போயிட்டு, கனடா, ஃப்ரான்ஸு, யூரோப் கண்ட்ரீஸில், யூஎஸ்லாம் க்ரீன் கார்டு, பர்மனெண்ட் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமை, நிரந்தர குடியுரிமை, அது மாதிரிலாம் ஒருத்தவங்க இமிக்ரேஷன் ஆகிறதுக்கு இது போல் ஆயில் ரேகையிலேருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டை நோக்கி போயிருக்கணும். அங்கே ஃபிஷ் சிம்பிளும் இருந்தால் பணம் நழுவி பாலில் விழுந்த கதையாக வெளிநாடு போயிட்டு அங்கே திரண்ட ஆசிய அந்தஸ்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல வீடு கட்டி, வாகனம் வாங்கி, சொத்து சேர்த்து நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை கட்டாயம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ இது மாதிரி ரேகைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் கையோடு பொருத்தி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கட்டாயம் நீங்களே இது மாதிரி அதிர்ஷ்டசாலியாக திகழ்வீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துட்டேன். நன்றி நண்பர்களே.